ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு பக்கம் வெளியே போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு போனோன்னையுமே பெட்ரோல் அடிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நைட் டைமில் நான் கோயம்புத்தூர் போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சுனால இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கோயம்புத்தூரில் நைட் டைம் போகிறேன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். யுவர் லைட் பட் தி சைடு ஃபுல்லா ரெகுலரா தெரியுது. அந்த சைடுல இல்ல. ஆமா, சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. மேல இருந்து வரது. ஆனா இந்த டைம் நம்ம பாலத்துல போனா சூப்பரா இருக்கும். ஏங்க ஆமா, நைட் டைம்ல போனா. ஆனா பாலத்துக்கு போக முடியாதே. நாங்க ஒரு செம்மையான ஒரு பிளேஸ்க்கு போக போறோம். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். குளிரா இருக்கு. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. நைட் டைம்னாலே கலர்ஃபுல்லா இருக்கு. உள்ள என்ட்ரி ஆகல. இந்த பாலம் வர. ஆமா, நீலாம்பூர் வரும் நினைக்கிறேன். காந்திபுரம் போற மாதிரி இருந்தா மேல போயிருக்கலாம். நாங்க இப்போ கீழே வழியா போயிட்டு இருக்கோம். கேஎம்சிஹெச் வந்தாச்சு. மணி 8. ஓகே, ஹோப்ஸா இல்ல, கேஎம்சிஹெச் தான். இல்ல. ஆமா, அடுத்தது ஹோப்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போக போற பிளேஸ் செம்மையா இருக்கு. நைட் டைம்ல சூப்பரா இருக்கு. நியூ மென்ஸ். அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. காந்திபுரம் 10 கிலோமீட்டர், ஊட்டி 87. போலாமா? சிக்னல் போர்டு செமையா போட்டிருக்காங்க. கிரீன் கலரு நல்லா இருக்குல்ல. ஆனா எல்லாம் பார்த்து சேஃபா போகணும். ஏன்னா எல்லா பக்கம் கேமரா வச்சிருக்காங்க. நமக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து போட்டுருவானுங்க போலீஸ். இவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஆமாடா, சித்ரா வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப வந்தாச்சு. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அந்த சைடு நம்ம கிராஸ் ஆகணும். ஏமையில ஏர்போர்ட் தான். நாங்க வந்துட்டோம். ஃப்ரீ பார்க்கிங்கா? பிரச்சனை இல்லை, விடு. ஏய் போடா, அங்க ஃபுல்லா வண்டி நிறுத்துறதுக்குன்னா இங்க இந்த இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல எங்க வேணாலும் வண்டி நிறுத்திக்கலாம். அதே பாட்டலாம். ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாங்க உள்ள போறோம். ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். ஒரு மாதிரி எப்படியோ உள்ள வந்துட்டேன். ரொம்ப நாள் அடம் பிடிச்சு கேட்டு. இவ்வளவு வேகமா நடந்தா எப்படி நீ போ? எனக்கு வேற இப்பவே டான்ஸ் மூட் ஆகுது. ரொம்ப குஷியோ? இதைத்தானே கேட்டேன். நல்லா உட்காந்துட்டியா? ஓட்டுறோம். ஓடு.
இதில் வந்து பேர்ட்ஸ் வந்து நம்ம ஷோல்டரில் கையில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 rupees இருக்குது. ஸ்னேக்கும் இருக்குது உள்ளேயே. பயமாக இருக்கு. நாங்கள் இப்போ கோஸ்ட் ஹவுஸ். ஆமாம் நீ ஃபர்ஸ்ட் போடு. போடி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் நான். போடி அட போ. எல்லாம் இருக்கவங்க தான். ரொம்ப பண்ணாத. போ பாப்ஸ். நீ தானடி வீடியோ எடுத்துட்டு இருக்கிற. நீ போய்ட்டு என்னை செல்ஃபி எடு. நான் இப்படியே போறதா? ரெண்டு பேருமே போலாம். நான் 2 பேரும் தான். நீ வீடியோ எடுக்கிறவனே அவ்வளவுதான். சரி அப்ப வேண்டாமா, போயிடலாம். இல்ல கோஸ்ட் ஹவுஸ்ல திடீர்னு ஏதாவது வரும். ஆமா ஆமா, அதனாலதான் பயந்துட்டு உன்னை தாட்டி விட்டேன். போட இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் உள்ளேயே போல. எட்டி பாக்குறோம். கொஞ்சம் லைட் அடி. நான் அந்த மனுஷங்க வரும்போது, பேய் வரும்போது, சாரி, இங்க ஒருத்தர் இருக்கான். இங்க பாரு. ஓ எப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குது. ஏன் காஞ்சனா தாண்டா எனக்கு பயமே. ஏன் சிரிக்காது? ஓ வராதே. இவன் ஒருத்தன் இங்க படுத்து கிடக்குறான். ஏய் இவன் பாரு, இங்க காட்டு. ஃபிளாஷ் லைட் காட்டு. இவன் மூவ்மெண்ட் ஆகுறான்டா. இவன் பாருங்களேன், கால் உடைஞ்சு மூவ்மெண்ட்ல இருக்கான். இங்க ஒருத்தனை பாரு, இங்க பாரு. இவன் பாரு சிலுவையில. அவ்வளவுதானா? உள்ள போறதுக்கு தாண்டா பயமா இருந்தது. அங்க ஃபிஷ் அது என்னதுடா? ஆட்டோபஸ் செம்மையா இருக்குடா. ஃபிஷ் வேர்ல்ட் அவ்வளவுதான். ஃபிஷ் வேர்ல்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி குட்டி குட்டி மீன். நெக்ஸ்ட் பெரிய பெரிய மீன் இங்க பாரு. பயங்கரமா இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு. ஏய் இவனை பாரு. பாரு கடலுக்குள்ள போற மாதிரி. என்ன மாதிரியா இருக்கான்ல இவன். எடி செருப்ப நாய். அழகா இருக்கிறான். நீ என்னை மாதிரியே இருக்க. இப்ப நம்ம வந்திருக்கிறது கலர் மீன். இங்க பாரு, கோல்டு ஃபிஷ். இங்க இருக்கானுங்க. இவனுங்க தான் என்ன மாதிரி இருக்காங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இவனை பாருடா, இவன் தான் பெருசா இருக்கான். அழகா இருக்கான்ல. அவனோட கண்ணு பாரு, இங்க அப்படியே டப் டப்னு மாறிட்டே இருக்கு. ஒரே இடத்துல பாக்குறான். செமையா இருக்கு. இவனை பாரு, இவன் பெருசா இருக்கான். இவெல்லாம் கிடைச்சானா இவன் பாரு தப்பட்ட மீன். தப்பட்டையா? ஜிலேபி மீனா? ஜிலேபி இல்ல, தப்பட்ட மீன். இங்க பாரு என் ஃப்ரெண்ட். என்னையும் இவனையும் ஒரு போட்டோ எடு. அதான் பாரு. ஏய் ஓட மாட்டியா? ஓடு. எந்த
சரி தூங்கிட்டு இருக்கியா? ஆமா கண்ணு இல்ல கண்ணு திறந்துட்டே தான் தூங்கும் மீன். அதான் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுது. ஏய் என்னடா அப்படி பண்ற? நான் ஹெல்ப் பண்ணனும்டா வந்தேன். தூங்குறானுங்கடா. பின்னாடி ஒண்ணு இருக்கு. மீன் கண்ணு திறந்துட்டே தான் தூங்கும். அதுவும் பாரு இவங்களோட இது மட்டும் தான் தூங்குறானுங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்க பாரு இங்கேயும் ஒண்ணு தெரியுதா? அங்க ஒண்ணு பாரு. கண்ணு திறந்துட்டே தூங்குறான். இங்க ஒரு கை வச்ச அப்புறம் நமக்கு தெரியும். அதான் எல்லாருமே கண்ணு திறந்துட்டு தான் தூங்குறாங்க. மீன் கண்ணு திறந்துட்டே தான் தூங்கும். பெரிய மீன் பார்க்க போறோம். இங்க பாருங்க. வேலை காட்டு. ஓ ஏய் இவன பாருமா. அத விடு. ஓய்யோ வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. போனே பத்தல இவன் வீடியோ எடுக்கிறது. தூரமா வந்ததை எடுக்க மாட்டேங்குது. வாரு எவ்வளவு பெருசு இருக்கானே. பாருங்களேன் எவ்வளவு பெருசா என்னோட சைஸ் இருப்பான். தொடு பக்கத்துல இருக்கு. தொடு. சூப்பர்டா. செம்மையா இருக்கும் இல்ல? பயங்கரமா இருக்கு பாருங்களேன். என் தலைக்கு மேல போற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எப்படியோ வந்துட்டோம். நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. இன்னும் Feb 1 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க. ஓகே வெளியே வந்துட்டேன். இப்படிதான் இருக்கு. அழகா இருக்கு. இதெல்லாம் பர்ஃப்யூம். எங்க பர்ஃப்யூமே அடிக்க தெரியாத? அடிக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு? இதெல்லாம் என்னோட ஐட்டம்ஸ் மாமா. இன்னைக்கு பாக்கறதுக்கு மட்டும் தான் பப்ஸ் அலௌடாமா மாமா? இங்க பாரு, இங்க பாரு. இப்படி உள்ள வந்துட்டோம்னா இங்க ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்கு. இல்ல இதே போய் ஒருத்தன் அநியாயத்துக்கு வீடியோல போட்டு வச்சிருக்கான் பாப்பா. அவன் கிடக்குறான்டா. அப்படி இப்படின்னு பயங்கர. ஓ இந்த வழியா உள்ள இப்படி வந்துக்கலாம். ஏன்டா இங்க வந்தாலும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. பால் கேம். இது வந்து 3D எக்ஸ்ப்ளோர். இது வந்து 3D கேம் விளையாடுறது. அங்கிருந்து பார்த்தது இங்க இருக்கு. நாங்க இவ்வளோ தூரம் சுத்தி வரணும். இந்த கொடிஷியா அந்த கிரவுண்டு ஃபுல்லாவே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனி அமௌண்ட் பே பண்ணிக்கணும். நிறைய கேம்ஸ் இருக்கு இங்க. கீழ இருந்து பாக்குறக்கே தலை சுத்துதுங்க. பயங்கரமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த லைட்டிங்காகவே போலாம் மாட்டிருக்கு. பின்னாடி பாருங்களேன். எனக்கு பின்னாடி மேல அந்த இது மாதிரி. பட் ஆனா அது பேர் எனக்கு தெரியல. சூப்பரா இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. காலெல்லாம் அப்படியே எனக்கு ஃபியர் ஆகி அப்படியே நடுங்குது. உனக்கு எப்படிதான் இருந்தது? இங்க பாரு என்னோட தலைக்கு மேல அது இருக்க மாதிரி இருக்கு. மயில மேல பாருடா. இங்க பாரு கேமரால. உனக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு பயமா இருந்துச்சு. வீடியோக்குள்ள வந்து பேசு. மேல இருந்து பாக்கும்போது அப்படியே சரியான பயம் பாப்ஸ். ஐயோ எனக்கு அதுக்கு மேல சரியான நடுக்கம். அந்த மாதிரி இருக்குது. அவ அப்படியே அப்படியே தூங்கிட்டு இல்ல இருக்கா. அப்படியே அந்த மாதிரி தான். ஓகே நாங்க அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். டைம் 10 ஆச்சு. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் அங்கே மேலே இருப்போம். அப்படியே கீழே வந்துடுவோம். இவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு தனித்தனி அமௌண்ட்டு. இந்த போட்டோ பார்த்து பார்த்து மேலே ஒரு வந்து கேமல் ரைடெல்லாம் இருக்கு. இவனை பாருங்களேன் பாவம். ஆனால் எனக்கு பக்கத்தில் போகிற பயமாக இருக்கு. அது எதில் ஊற வச்சுட்டு
தண்ணி தானா? உப்பு போட்ட தண்ணியாக இருக்கும். அதுதான் பிஸ்னஸ். வரும்போது எப்படி இருந்தது? எவர் கிரீன் என்டர்டைன்மெண்ட் 250 அடி நீளம். அப்படிங்கிறையா? ஓகே, எப்படியோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது. போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. மணி பாருங்களேன், 11:30 ஆச்சு. சூப்பராக இருந்தது. நல்ல ஒர்த்தாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சீரியஸாகவே என்னால் நானாகவே இல்லை, அந்த மாதிரி ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த மேலே போனது அதுவுமே வேறு லெவல். ஆனால் 5 minutes தான், ரொம்ப இது பண்ணியெல்லாம் போக வேண்டாம். ஓரளவுக்கு தைரியமாக இருந்தால் வேணால் போகலாம். எப்படியோ போகணும்னு நினச்சி போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட்.